அந்த இதுதான். இந்த ஐகானிக் சீன் பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அவருடைய 180 படங்கள்ல எல்லா படத்துக்கும் ஒரு படத்துக்கு 10 சீன் ஐகானிக்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால இது வந்து ஒரு பெரிய டாபிக். இது பத்தி சொல்லும்போது இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வர்ற மீம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து அழுதா எப்படி இருக்கும், அவருடைய அழுகிற சீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அழுகிற சீனும் ரொம்ப ரீசெண்டானது தான். எதுனா வந்து ஜெயிலரில் வர்றது, அவர் பையன் வந்து ஏமாத்திருப்பார், அவர் அழுவார்ல அந்த சீனு. அதுக்கப்புறம் வந்துட்டு கூலியில் கிளைமேக்ஸ் அந்த பர்ஸை திறந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்துருப்போம் அந்த சீன். அதெல்லாம் பட் இப்போ வர்றதெல்லாம் விஷயமே கிடையாது. முன்னாடி வந்தது தான். முள்ளும் மலரும்ல வந்து வேலை போய்டும், அவருக்கு கை போய்டும், வேலை போய்டும், வந்து கேட்பாரு. அப்போ தான் அந்த ஐகானிக் சீனே வரும். 2 கையும் 2 காலும் இல்லைன்னா கூட காலிங்கிறவன் பிழைச்சிக்குவான் சார், கெட்ட பையன் சார் அவன். அது அப்படியே போனால் படையப்பா இப்போ ரீலீஸ் ஆக போகுது படம் வேறு, இன்னைக்கு ரீலீஸ் படம். ஸோ படையப்பாவில் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே மனசை போட்டு ஒரு வருத்துற மாதிரியான ஒரு சீன் என்ன அப்படின்னா, தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டே இருப்பார். சாப்பாடு விட்டு வரும்போது கிடக்குறான் பாரு, அவனோட நல்ல மாப்பிள்ளையா, இதுவாக பார்த்துக்கணும், அவனோட படித்தவனா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த பணம் இது வரும்போது அப்படியே சாப்பாடை கீழே போட்டு தெரியலமா துண்டை வச்சு தொடச்சிட்டு அப்படின்னுவாரு. அது அந்த சீனு.